இந்த மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்கள் நீதிமொழி புஸ்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்க. 23ஆம் அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். நீதிமொழி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சத்தம் ஒருத்தர் வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நம்மளுடைய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜூன் 4 நமக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஆண்டவர் செய்யட்டும். அல்லேலூயா. இந்த வசனம் அழகா சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஸ்தோத்திரம். அதுக்கு மேல் வசனம் நம்ம படிக்கிறோம், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு அப்படி சொல்றார். பாவிகள் செய்கிற, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் செய்கிற காரியங்களை நினைத்து அது மேல உன் மனசை கொண்டு போகாத, அது மேல உன் மைண்ட் என்ன பண்ணாத, கொண்டு போகாத. அவங்க இப்படி செய்யறாங்களே, இவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்க இப்படிலாம் இருக்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படிலாம் அதை யோசிக்காத. நீ நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு என்ன பண்ணு, இரு. அப்பொழுது நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படி சொல்றாரு. நம்ம நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கட்டாயம் தேவை. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எதையோ குறித்து பயந்துகிட்டே இருக்கிறோம். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பயம் இருக்குது. அடுத்தது எலெக்ஷன்ல என்ன நடக்கும் தினந்தோறும் எனக்கு யாருக்கு இருக்குதோ எனக்கு ரொம்ப இருக்குது. ஆக இரவுல விழிச்சால் அந்த நினைவுகள், தூங்கினாலும் அந்த நினைவுகள், உட்கார்ந்தாலும் அதே நினைவுகள். ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில். ஆக நம்முடைய வாழ்க்கையில நிறைய நம்பிக்கைகளை நாம் என்ன பண்றோம், நம்ம வைத்து நம்ம சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, ஏமாந்து போன நேரங்கள் உண்டு. எத்தனையோ காரியங்களை நம்பி 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 நம்ம ஏமாந்து போயிருக்கிறோம். இன்னும் எனக்கு ஒரு நன்மை நடக்கலை, இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை, இன்னும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கலை, இவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன், இவ்வளவு நாளா நான் கண்ணீர் வடிக்கிறேன், இவ்வளவு நாளா நான் காத்திருக்கிறேன், இவ்வளவு நாளா நான் இதுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேனே, எனக்கு நடக்கலையே. நமக்கு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல். வேதத்தில் நீங்க அப்படி பார்ப்பீங்கன்னா, உபாகமத்தில் ஒரு 28ஆம் அதிகாரம் நினைக்கிறாங்க, ஒரு வசனம் வரும். 28 பாருங்க, கொஞ்சம் உபாகமத்தை இருப்புங்க. ஒரு வசனம் இருக்கு, உபாகமம் 28:66 நினைக்கிறேன், கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஆமா, எஸ், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 66, 67 பாருங்க. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும், சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். பாருங்க, இந்த வசனம் இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா இந்த 28வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 14 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிளஸ்ஸிங்ஸா எழுதியிருக்கும். 1லிருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க பாப்பீங்களான்னா நிறைய பிளஸ்ஸிங் இருக்கும். நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்ட, உனக்கு எதிராக ஒரு வழியா எழுப்பி வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க, இப்படி எல்லாம் இதுல எழுதியிருக்கும். அப்படிதானே இருக்குது. 1லிருந்து நீங்க பாத்தீங்கன்னா 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் முழுவதுமே நமக்கு ஆசீர்வாதமாவே சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த 14க்கு அப்புறம் வருகின்ற 14க்கு அப்புறம் இந்த அதிகாரம் முழுவதும் 68 வசனங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாபமாவே எழுதியிருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணுவது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் விரோதமாய் செயல்படுவது, கர்த்தருடைய வார்த்தையை கண்டு கொள்ளாமல் போவது. அப்ப அந்த 1லிருந்து 14 வரைக்கும் உள்ள அந்த பிளஸிங்ஸ் எப்ப வரும்? நான் இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைப்படிலாம் செய்ய நீ கவனமா இருக்க முடியும். அப்படிதான் தொடங்கும் அந்த அதிகாரமே. இல்ல, 1ஆம் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு
உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர். ஆமா, அதுக்கப்புறம் அதுல இருந்து வரிசையா ஆசீர்வாதத்தை சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படி சொல்லி 14 வசனம். அதுல இருந்து எல்லாம் பாருங்க ஆசீர்வாதமாவே தான் இருக்கும். எப்ப ஆண்டவருடைய சத்தத்தை உண்மையா கேட்கணும், உண்மையா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அப்படி உண்மையா கேட்டு உண்மையா செவி கொடுத்தா கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். ஆனா 15ஆம் வசனம் தொடங்குது, நீ செவி கொடுக்காம போனா இப்பொழுது சொல்லப்படுகிற சாபம் எல்லாம் உண்மையில என்ன பண்ணும்? வாய்க்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அந்த அதிகாரத்துல. அதுலதான் இந்த 66வது வசனம் சொல்லுது, உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றிய நம்பிக்கை. ஆமா, ஆனா அங்க நம்ம வாசித்தோம், உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு வாசித்தோம். இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருக்கு மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பி வரங்கில்ல, கர்த்தர் உங்கள் நம்பிக்கை வீண் போக விட மாட்டார். தேவனை நம்பி வரங்க, தேவனை நம்பி வாழ்றீங்க, தேவனை நம்பி நாம வாழ்றோம், தேவனை நம்பி சபைக்கு வரோம், தேவனை நம்பி ஜெபிக்கிறோம், தேவனை நம்பி கொடுக்கிறோம், தேவனை நம்பி ஊழியம் செய்யறோம், தேவனை நம்பி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கர்த்தர் நம்ம நம்பிக்கையை வீண் போக விட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 5வது மாதத்துல தேவனாய் இருக்கிற கர்த்தர் நம்ம நம்பிக்கையை அவர் வீண் போக விடவே மாட்டாரு. ஆனா எப்ப நம்ம நம்பிக்கை வீண் போயிடும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மதிக்காமல் போகும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போகும்போது. அதில் தான் இவர் சொல்றாரு, எப்ப காலையில வரும், காலையில வந்தா எப்ப சாயங்காலம் வரும், சாயங்காலம் வந்து திரும்ப எப்ப வெடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிற உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடுது. உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு திகில் இன்றைக்கு மனிதர்களை பிடித்திருக்குது இல்லையா? ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் வரடங்கள்லாம் பல பயமுறுத்துகிறதான செய்திகள் நம்ம காதுல விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நம்மளை ஒன்று செய்யாது. காரணம், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அவைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. ஏதுமே ஆண்டவர் சொல்றாரு, நீ சாவுக்கு ஏதுவானதை ஒன்று குடித்தா கூட என்ன பண்ண மாட்டேன். பைபிள் அப்படிதான் சொல்லுது, வசனம் அப்படித்தான் இருக்குது, அப்படித்தான் இருக்குது வசனம். சாவுக்கு ஏதுவானதை குடித்தா, விஷத்தை குடிச்சா கூட நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தைகளை மார்க் 16:10, மார்க் 16:18, மார்க் 16:18 படிங்க பாருங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சரி, போதும். அப்ப சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யார? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை, அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். அதுதான் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ என்ன நம்பி இருக்கிறல்ல, என் மேல நீ நம்பிக்கையா இருக்கிற இல்லையா, உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போகாது. நீ நம்பி வந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படாத. ஐயோ, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்துட்டேன், எனக்கு அந்த இயேசு என்ன செஞ்சாரு, இந்த சர்ச்சுக்கு வந்து எனக்கு என்ன நடந்துச்சு, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சோர்ந்து போகாத. உன் நம்பிக்கை வீண் போகாது. அழகா அவர் எழுதுறாரு, கர்த்தர் நாள்தோறும் நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு என்ன பண்ணு இரு. நமக்கு ஒரே ஒரு பயம்தான் இருக்கணும். என்ன பயம்? கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கணும். நாள்தோறும் நமக்கு ஒரே ஒரு பயம் தான் இருக்கணும், கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கணும். அப்ப கர்த்தரை குறித்து நாம் பயப்படும் பொழுது அவர் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாம அவர் என்ன பண்ணுவாரு? பாதுகாத்துக் கொள்ளுவார். நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு. வேதத்துல சொல்லி இன்னொரு வசனம், அந்த முடிவு சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். எசேக்கியேல் வரும்னு நினைக்கிறேன், எரேமியா, அந்த முடிவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வார்த்தை வரும். அப்ப அது இந்த முடிவுகள் நிச்சயமாக முடிவு உண்டு. என்ன முடிவு? சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு நல்ல ஒரு முடிவு. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை எரேமியா 29:11, எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த முடிவு தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள். அல்லேலூயா. உங்க முடிவு நல்ல முடிவாய் கர்த்தர் மாற பண்ணுவார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கொடுக்கும்படி கர்த்தர் சமாதானத்துக்கு ஏதுவான நல்ல முடிவை தேவன் தருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. இந்த 5வது மாதத்துல நம்ம இந்த விசுவாசிப்போம். இந்த 5வது மாதத்துல நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? விசுவாசிப்போம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீங்க பாருங்க 119 சங்கீதம் 14 நீங்க படிச்சு பாருங்க. 119 14 நீங்க 119 49 படிங்க. அங்க பாருங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தையும். பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தீர், வார்த்தைகளை தந்தீர், வசனத்தை தந்தீர், நான் அதை நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கை எது? கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்து அதை தாரும், கொடும், அருளும் அப்படின்னு சொல்றாரு. நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். 130 சங்கீதம் 5 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. சங்கீதம் 130 5 வாசத்தை பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். பாத்தீங்களா, தாவீது சொல்றான், என் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கை வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் எனக்கு இது சொன்னாரு, எனக்கு இது செய்வார், அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. நமக்கு வேற ஒரு நம்பிக்கை கிடையாது. கர்த்தர் எனக்கு இதை வாக்கு பண்ணினார். இந்த வருட துவக்கத்துல கர்த்தர் எனக்கு இதை வாக்கு பண்ணினார். இந்த மாத துவக்கத்துல கர்த்தர் எனக்கு இதை வாக்கு பண்ணினார். ஆகவே இது எனக்கு நடக்கும் என்கிறதான ஒரு நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தர் என்ன பண்ண, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிருக்கிறது? நம்பி இருக்கிறது. அப்படி சொல்லி என்ன பண்றாரு? அழகா சொல்றாரு. ஆக நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, தேவன் எனக்கு இதை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், இதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால நாள்தோறும் நமக்கு ஒரு பயம் இருக்கணும். யாரை குறித்த ஒரு பயம்? தேவனை குறித்த ஒரு பயம். நாள்தோறும் கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்குமானா நம்மளுடைய நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. இந்த 5வது மாதத்துல இந்த வார்த்தையை நீங்க அப்படியே விசுவாசிங்க. கர்த்தர் உங்க நம்பிக்கையை வீண் போக விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்க பாப்பீங்களான்னா, நான் சொல்லி முடிக்கிறேன், 1ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க பாப்பீங்களான்னா, அங்க ரூத்தின் சம்பவத்துல ஒரு சம்பவம் நடக்கும். நீங்க வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிந்த பகுதி. ஆகவே நான் அதை உங்களுக்கு சொல்லி அடுத்த பகுதிக்கு நான் கடந்து போறேன். ரூத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல அங்க நகோமி, எலிமெலேக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு மக்களோன், கிளியோன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஃபேமிலி, ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு ஃபேமிலியை குறித்து அந்த ரூத் புஸ்தகத்தில் எழுதப்படுது. அப்ப அந்த பட்டணத்துல பஞ்சம் வந்துருது. அவங்க இருக்கிற அந்த பட்டணத்துல பஞ்சம் வருது. பஞ்சம் வந்ததுனால அவங்க அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா, மோவாப் தேசத்துக்கு அவங்க போறாங்க. இதெல்லாம் நீங்க 1ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா இருக்கும், வீட்டுல போய் படிச்சு பாருங்க. மோவாப் தேசத்துக்கு எதுக்கு போறாங்க? பஞ்சம் பிழைப்பதற்காக. தாங்கள் இருந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு, பெத்லகேம்ல அவங்க வாழ்ந்து வந்தாங்க. பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு, கர்த்தர் சந்திக்கிற இடம்னு அர்த்தம். ஜனங்களை தேவன் சந்தித்து அப்பம் அருளுகிற இடம்னு அர்த்தம். அப்ப அந்த பெத்லகேமை இவங்க விட்டுட்டு, ஒரு பஞ்சம் வந்துருச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு என்பதற்காக இவங்க மோவாப்புக்கு போனாங்க. அருவருப்பான ஒரு தேசமாகிய மோவாப்புக்குள்ள போனாங்க. அங்க போனதுனால என்ன நடந்துச்சு? இந்த நகோமியினுடைய புருஷன் செத்து போயிட்டான். ஃபர்ஸ்ட் யார் சாகரா? எலிமெலேக் சாகரான். எலிமெலேக் யார்? நகோமியினுடைய புருஷன். இந்த புருஷன் செத்த உடனே இவளுக்குள்ள ஒரு உணர்வு வந்திருக்கணும். ஐயோ, நம்ம இங்க வந்தது தேவ சித்தமில்ல போல தெரியுது, புருஷன் செத்து போயிட்டான், நம்ம திரும்பி எங்க போயிடலாம்? பெத்லகேமுக்கே போயிடலாம். இங்க வந்தது கர்த்தர் விரும்பல போல தெரிஞ்சு ஒரு உணர்வு அடைஞ்சு வந்திருப்பாளானா அடுத்த 2 பசங்களை காப்பாத்திருப்பா. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? நிறைய நேரத்தில் இந்த உணர்வுகள், நான் இந்த ஒரு செய்தி எடுத்துட்டு இருக்கிறேன், உணர்வு அப்படின்ற ஒரு வார்த்தையில செய்தி எடுத்து எழுதி வச்சிருக்கிறேன். இந்த உணர்வு இல்லாததுனால தான் நான் ஏற்கனவே ஒரு முறை எடுத்திருக்கிறேன். இந்த உணர்வு இல்லாததுனால இந்த நகோமி பின்னும் 10 வருஷம் அங்க தங்கி இருக்கிறான். புருஷ சத்தத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு அடி உழுதுன்னா உடனே அங்க நம்ம என்ன பண்ணிடணும்? அந்த இடத்த நம்ம என்ன பண்ணிடணும்? கொஞ்சம் உணர்வு அடைஞ்சிடணும். ஏன் இதை கர்த்தர் அனுமதிச்சார்? எதுக்காக இது நடக்குது என் வாழ்க்கையில? அப்ப நான் அதை மறுபரிசீலனை பண்ணணும். பஞ்சத்துக்காக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கர்த்தர் அந்த ஜனங்களை சந்திச்சாருன்னு அதே அதிகாரத்துல கீழே வசனம் வரும். 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார் என்கிற செய்தி யாருக்கு வருது?
நகோமிக்கு வருது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்க 2 பசங்களும் சாக கொடுத்துட்டா. 3 பேர் செத்துட்டாங்க. ஒரே வீட்டுல 3 விதவைகள். 2 பொண்ணுங்க வாழ்க்கையும் கெடுத்து அந்த பிள்ளைங்களும் விதவைகள் ஆகி இவளும் விதவையாகி ஒரே வீட்டில் பாருங்க 3 விதவைகள். இது காரணம் என்ன தெரியுமா? நகோமியினுடைய உணர்வில்லாத ஒரு கடினமான ஒரு இருதயம். நம்ம வாழ்க்கையில உணர்வுகள் ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார்னா உடனே நீங்க உணரலன்னு வச்சுக்கோங்களேன், இழப்புகள் நமக்கு தான் அதிகம். நமக்கு தான் அதிகங்க இழப்பு. இப்ப இழப்பு யாருக்கு? நகோமிக்கு இழப்பு. இப்ப சாப்பாடு கிடைக்கல, கொஞ்சம் லேட் ஆகுது என்பதற்காக மோவாபுக்கு போனா புருஷன் செத்தான். செத்த உடனே அட்லீஸ்ட் என்ன வந்திருக்கணும்? ஒரு உணர்வு வந்திருக்கணும். உணர்வு வந்து திரும்ப எங்க ஒடியாந்து இருக்கணும்? கர்த்தர் சந்திக்கிற இடத்துக்கு வந்திருந்தாளா மக்களோடையும் கிளியோடையும் காப்பாத்திருப்பா. ஆனா பின்னும் 10 வருஷம் அங்கே வாழ்ந்து அந்த பசங்களுக்கு அங்கேயே பொண்ணு எடுக்கிறா. கடைசியில் அந்த பசங்களும் செத்து போகுது. இப்ப ஒரே வீட்டுல 3 விதவைகள், 2 இளம் விதவை. யோசித்து பாருங்க, அந்த பிள்ளைங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க. இது காரணம் நகோமி. நகோமியினுடைய உணர்வில்லாத ஒரு இருதயம், கடினமான இருதயம். சிலருக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் உணர மாட்டாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அவங்க நினைச்சதும் செய்ய நினைப்பாங்க. எவ்வளவு அடி விழுந்தாலும் உணரவே மாட்டாங்க. திரும்ப அடுத்தது செய்வாங்க. அப்ப நகோமிக்கு உணராத போனதுனாலதான் 3 பேரும் செத்தாங்க. உணர்வு இல்லாம போனதுனாலதான். புரிஞ்சுட்டீங்களா? புருஷன் கூப்பிடுறான்றதுனால போனா. ஆனா அவளாயும் சொல்லிருக்கணும், வேண்டாங்க நம்ம இங்கே இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் சந்திக்கிற இடம் இதுதான், அப்பத்தின் வீடு இதுதான் சொல்லியிருக்கணும். ஆனா புருஷன் செத்ததுக்கு அப்புறமாயிலும் உணர்வு வந்திருக்கணும். வரல. பிள்ளைகளும் இழந்து போனா. கடைசீட்டுல அனாதைகளாக விதவைகளாக ஒருத்தி திரும்பி போயிட்டா. 2 பேரும் திரும்பி எங்க வராங்க? ஏன் முன்னாடியே வந்திருந்தா? முன்னாடியே வந்திருக்கலாம்ல. இவ்வளோ இழப்புக்கு அப்புறம் வரத்துக்கு காட்டிலும் முன்னாடி வந்திருக்கலாம்ல. அப்ப திரும்பி வரும்போது அவர் ரூத்தை பார்த்து சொல்றா, எனக்கு இன்னொரு முறை ஒரு கல்யாணம் ஆகி ஒரு புருஷனோட நான் சேர்ந்து பிள்ளைங்க பெக்க போறன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நீ எங்க போயிரு, திரும்பி நீங்க போயிருங்க, உங்க வீட்டுக்கே போயிருங்க, அங்க போய் உங்க பெற்றோர்களோடு இருந்து அங்க ஒரு வாழ்க்கை அமைச்சு கொள்ளுங்கன்னு சொல்றா. ஆனா அதுல வந்து ஒருத்தி திரும்பி போயிட்டா. ஆனா ரூத் என்ன பண்ணல? அவ நம்பிக்கையை விடாம பின்பற்றா. அந்த வசனம் நல்லா இருக்கு. 8ஆம் வசனமா அப்படின்னு நினைக்கிறேன். நான் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், எத்தனை வசனம்? 16ஆம் வசனம். வீட்டுல போய் படிங்க, அதை மட்டும் படிச்சிருமா? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேற ஒன்று. அந்த நம்பிக்கையை பாருங்க. நகோமிக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா ரூத்துக்கு அவ்வளவு திடமான ஒரு நம்பிக்கை. நகோமிக்கு அந்த நம்பிக்கை இல்லை, நான் இன்னொரு வாழ்க்கை பட மாட்டேன், அதனால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையாது, எல்லாமே நெகட்டிவாவே சொல்றா. ஒரு பாசிட்டிவான வார்த்தை சொல்ல மாட்டா. என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால இன்னொரு வாழ்க்கை பட்டாலும் குழந்தைய பெற்றாலும் உங்களுக்கு ஒரு கணவனை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியாது, அதனால நீங்களும் திரும்பி போயிருங்க. ஆனா அந்த ரூத்து தன்னுடைய நம்பிக்கையில உறுதியா, அந்த கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை, ஆண்டவருக்கு மேல் உள்ள நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வீண் போகல. பாத்தீங்களா? ஒருத்தி அந்த வார்த்தையை கேட்டு போயிட்டாதான், ஆனா அவளுக்கு அடுத்து சரித்திரமே எழுதப்படல. யாரு? ஒருபாள் திரும்பி போயிட்டா, அவளுக்கு ஒரு சரித்திரமே எழுதப்படல. பாத்தீங்களா? அதோட அவள் திரும்பி போனாள், அவ்வளவுதான். அவளை முத்தமிட்டு போனாள், அதோட அவளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் எங்க போனா என்னன்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ரூத்தினுடைய நம்பிக்கையை விடாம அவள் கர்த்தர் என்ன பண்ணா? பற்றி கொண்டா. அவள் அழகா சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரிக்கும் இடத்தில் நானும் மரிப்பேன், மரணமே அல்லாமல் உன்னை என்னை ஒன்று யாரும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. நீர் மரிக்கிற இடத்தில் நானும் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். கர்த்தரை அப்படித்தான் நம்ம பற்றி கொள்ளணும். அந்த மாதிரி நம்பிக்கையா நம் தேவனை யார் பற்றி கொள்றோமா, ஆண்டவர் நம்மளை விடவே மாட்டார். கடைசியில் பாருங்க, அவள் நம்பிக்கை வீண் போகவே இல்லை. பார்த்தீங்களா? நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரூத்தினுடைய நம்பிக்கை வீண் போகல. அவளுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுத்தார்.
ஆண்டவரை நம்பி வந்தால், நீர் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் விட்டு, தன் ஊரையெல்லாம் விட்டு, தன் நாட்டை விட்டு, எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் போதும், ஆண்டவருடைய ஜனங்கள் போதும். அந்த நம்பிக்கை அவளை என்ன பண்ணல, கர்த்தர் அவளை வீண் போகவே இல்லை. அதுதான் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. நீங்க ஆண்டவர் எவ்வளவு தூரம் நீங்க நம்பி இருக்கிறீங்களோ உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கர்த்தர் தருவார். அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளாயிருக்கும். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு நல்ல முடிவை தருவார். உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தருக்கு